சூழ்நிலைகளை மேற்கொள்ளும், சாத்தானை மேற்கொள்ளும், உடைய துக்கங்களை மேற்கொள்ளும். கவனியுங்கள். முதலாக சொல்ல போகிறேன், the touch of God will give understanding. தேவன் தொடும்போது ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலை அது நமக்கு தரும். நீங்க பல சொல்லுவாங்க, தேவன் தொட்டா பணம் வரும், தேவன் தொட்டா வீடு வரும். காரணம், when God touch you, you will receive a clear understanding. ஒரு சரியான ஒரு தெளிவை நீங்கள் அடைய முடியும். அது நான் 11 வருஷத்தை படிக்கிறேன், கேளுங்கள். அவர் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, பிரியமான புருஷனாகிய தானியேலே. கவனியுங்கள். நம்பர் 1, இவங்க நினைச்சிருப்பார் அவரு, அவருக்கு பிரியமா இல்லை, ஏதோ தவறு பண்ணிட்டோம், வாழ்க்கை ஏதோ தப்பு பண்ணிட்டோம், எனவே இந்த பாடுகள், இந்த போராட்டங்கள், இந்த கண்ணீர் இல்லை என்பானவர்களே. The touch of God will give the understanding. சூழ்நிலை புரிந்து கொள்ள, மனிதர்களை புரிந்து கொள்ள, உங்களை புரிந்து கொள்ள, சுற்றி இருக்கிற ஜனங்களை அறிந்து கொள்ள, to give understanding. இன்னைக்கு ஜனங்களுக்கு இந்த புரிந்து கொள்ளுதலே இல்லை. நிறைய பேருக்கு, அதாவது நான் யார் என்பதை புரிந்து கொள்வதுதான் மிகப்பெரிய அறிவு. திருக்கசனம் என்ற வார்த்தையின் அர்த்தமே அதுதான். தரிசனம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே to know one who you are and what you are. இது நிறைய பேருக்கு அதிகப்படியான ஒரு எண்ணம் தன்னை குறித்து. I know everything. சிலருக்கு இப்படி நினைக்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ரெண்டுமே தவறு. When God touch you, you will give an understanding. என்ன சொல்ல தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை, பிரியமான புருஷனாகிய தானியேலே. என்ற முதல் குறிப்பு, அண்டர்ஸ்டாண்டிங் த லவ் ஆஃப் காட். பல நேரங்களிலே இந்த பாடுகள் வரும்போது தேவனுடைய அன்பை நாம் மறந்து போகிறோம். இல்லை அன்பானவர்களே, அண்டர்ஸ்டாண்டிங் த லவ். அவர் சொல்கிறார், பிரியமான புருஷனாகிய தானியேலே, எனக்கு பிரியமானவனே. எத்தனை பெரிய வார்த்தை! பல நம்ம உணர்ச்சிகள் சொல்லுகிறது, நீ அவருக்கு பிரியமா இல்லை, தப்பு பண்ணிட்ட, அவருக்கு நீ உனக்கு அவரை பிடிக்கல, அவருக்கு உன்னை பிடிக்கல. நெவர் நெவர் நெவர். அந்த வார்த்தை சொல்கிறது, புருஷனாகிய தானியேலே. என் முதல் குறிப்பு, வேர்ட் ஆஃப் லவ். அந்த ஒரு தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவது, அன்பானவர்களே, இதைத்தான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19, எபேசியர் 3:18-19 அந்த வார்த்தை சொல்லுது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய். அறிவு கெட்டாத அந்த அன்பு, இது மனிதர்களால் வருவதல்ல, பணத்தால் வருவதல்ல, உறவுகளால்